அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆஹா, நீங்க எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்களே ஹோட்டலுக்கு போற மாதிரி இருக்கேண்டு. ஆமாங்க, நீங்க கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்ட். இப்போ நாங்க சூப்பரான தரமான இந்த மதுரைக்கு நீங்க வந்தா இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா பிரியாணி அருமையான டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும், நாவில் நிற்கிற அளவு அருமையாக இருக்கும், தரமாக இருக்கும். நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கள். குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே தரமாக இருக்கும். அஃபோர்டபுள் ரேட்டில் நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்டு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கே இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு மக்களே மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? மேலூர் ரோட்டில், நம்ம மாட்டுத்தாவணிலேருந்து மேலூர் ரோடு இருக்குல்ல ஸ்ட்ரைட்டாக, அதில் ஒத்த கடையில் அமைஞ்சிருக்குங்க. ஏஆர் பிரியாணி ஷாப்புங்க. ஆத்தென்டிக் பிரியாணி ஷாப். நம்ம வீட்டில் உள்ள டேஸ்ட்டை காட்டியும் ஒரு படி கூடவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் அனைத்துக்குமே இங்கே சூப்பர் ரெஸ்டாரண்ட்டுங்க. இவங்களே இங்கே அனைத்து ஆர்டர் எடுப்பாங்க. பர்த்டே ஆர்டராக இருக்கட்டும், கல்யாணம், மேரேஜ், வளகாப்பு எல்லாத்துக்குமே தரமாக இருக்கும். இங்கே குவான்டிட்டி குவாலிட்டி குட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் அனைத்து வகையான ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் ஏஆர் பிரியாணியும் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அவங்கள்ட்ட ஹோம் ஸ்டே இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி ஸ்டே பண்ணுறோமோ அதே மாதிரியே ஹோம் ஸ்டே இருக்குது, லாட்ஜ் இருக்குது. அது பக்கத்துலேயே மினி ஏஆர் திருமண மண்டபம் இருக்குது. இவங்கள்ட்ட அனைத்து விசேஷத்துக்குமே சமையல் ஆர்டர்கள் எடுக்கப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லைங்க, நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுக்குமே எடுக்கப்படுதுங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா வகையான ஃபங்க்ஷனுக்கும் எடுப்பாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் அதிகமாக திருமண நாள் வரும், பிறந்த நாள் வரும், திருமணம், வளைகாப்பு மற்றும் அனைத்து வித சுப நிகழ்ச்சிகளுக்கும் இந்த சமையல் ஆர்டர்கள் இங்கே கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அதில் இன்னொன்று என்ன தெரியுமாங்க, குறைந்த விலை தான், ஆனால் நிறைந்த சுவை, தரமானதுங்க. நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நான் சொல்கிறது உண்மைன்னு தெரியும். இது மட்டும் இல்லாமல் பிரியாணி இருக்குது. பிரியாணியில் நிறைய வகைகள் வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் தந்தூரி, கிரில், சைனீஸ் ஐட்டம் இருக்குது, மீல்ஸ் இருக்குங்க. மீல்ஸில் வெஜ்ஜு நான்வெஜ் மீல்ஸ் ரெண்டுமே இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். மீல்ஸ் நாங்கள் மதியான நேரம் போய் சாப்பிட்டா சுட சுட சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு நான் இதை அட்ரஸ் அப்புறம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இவங்கள்ட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் டோர் டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்க ஷாப்புக்கு போக முடியலாட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கெட் பிரியாணி வீட்டிலே ஃப்ரீயாக டோர் டெலிவரியும் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம உள்ள கடையில் ஆம்பியன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் உள்ளே போனோன்னே அவங்க ரிசீவ் பண்ண விதத்திலே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க இங்கே சாப்பாடு எல்லாமே தரமாக இருக்குன்னு. இப்போ நாங்கள் போய் உட்காந்தோன்னே வந்துட்டாங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு எங்களுக்கு சூப்பு தாங்கன்னு சொல்லிட்டு உடனே மட்டன் சூப்பு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. மட்டன் சூப் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தது கொஞ்சம் லேட் நைட்டு, இருந்தாலும் இவங்கள்ட்ட 11 மணி வரையுமே பிரியாணிலாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்தோன்னே அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அவங்க லிஸ்ட்லாம் சொன்னாங்க. அதுலேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது ஹாஃப் கிரில் ஆர்டர் பண்ணோம், 2 செட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணோம், ஆளுக்கு ஒவ்வொரு பரோட்டா ஆர்டர் பண்ணோங்க. பரோட்டா தரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. பரோட்டாவுக்கு சால்னா 2 கொடுத்துருந்தாங்க, மட்டன் அண்ட் சிக்கன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ ஓவராலாக நீங்கள் கடையோட ஆம்பியன்ஸ் பார்த்துருப்பீங்க, நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக தரமான ரெஸ்டாரண்ட் சொல்லுவேங்க. இப்போ சூப் வந்துருச்சு. சூப் செம்ம டேஸ்ட்டுங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணிக்கு முன்னாடியே சூப்பு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. எத்தனையோ கடைக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு போய் நாங்கள் சூப்பு சொல்லியிருந்தால் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வருவாங்க, உடனே பிரியாணி வந்துடும். இவங்க கரெக்டாக நாங்கள் சூப்பு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்க பிரியாணி கொண்டு வந்தாங்க. பிரியாணியில் 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று நார்மல் சிக்கன் பிரியாணியும், இன்னொன்று ஸ்பெஷல் சிக்கன் 65 பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, தரமாக இருந்துச்சுங்க. குவான்டிட்டி குவாலிட்டி. ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு டைம் இந்த ஷாப்புக்கு போய் விசிட் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாழை இலையில் அழகாக கட் பண்ணி பிளேட்டு வந்துருச்சு. பிளேட் வந்ததுக்கப்புறம் பிரியாணியுமே சுட சுட ஆவி பறக்க பறக்க வந்துச்சுங்க. பிரியாணிக்கு ஸ்வீட்டு ரைட்டாக அப்புறம் இவங்களோட தால்ச்சா சொல்லியே ஆகணும். கத்திரிக்காயோட சூப்பராக தால்ச்சா நம்ம வீட்டில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இப்போ நான் கரெக்டாக நாங்கள் சாப்பிட போகிறப்ப டைம் 10:30 இருக்கும். 10:30 வரையுமே இவங்க எவ்வளோ ஒரு சூப்பராக நம்மளுக்கு பிரியாணியை கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ தரமாக இருந்துச்சுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்
சீரக சம்பா மாதிரியே இருக்கேன். ஆமாங்க, பிரியாணி டேஸ்ட் எல்லாமே ஆத்தென்டிக்காக நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சீரக சம்பா அரிசியில் செஞ்சு கொடுக்குறாங்கங்க. கிரில் வந்து சொல்லி ஆகணும். கிரில் வந்து உள்ள வரை சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சுங்க. இவங்க கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னங்க மயோனஸ் வைக்கலன்னு கேட்டால், மயோனஸ் வந்து தடை பண்ணியிருக்கனால நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. க்ரீன் சட்னி வச்சுருக்கோம், அதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் க்ரீன் சட்னியை சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கும் எத்தனை தடவை கேட்டாலும் கொடுக்குறாங்க. அந்த கிரில் சிக்கனுக்கு அந்த டிப் வந்து மயோனஸுக்கு மேலே எடுத்து கொடுத்துச்சுங்க. க்ரீன் சட்னியில் தொட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இவங்களோட ஒன்ஸ் பிரியாணி ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு அதில் பிரியாணியோட லெக் பீஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65 சிக்கன் 65 பிரியாணி வந்துடும். அதோட பாயில்டு எக்கு சேர்த்து வந்துடுங்க. அது மாதிரி எங்களுக்கு 2 பிரியாணிக்கு 2 பாயில்டு எக்கு, 2 தால்ச்சா, 2 ரைட்டா, அப்புறம் 2 கேசரியா அந்த ஸ்வீட் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சிறப்பாக சாப்பிட்டு முடித்தோம், திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம். தரமான சாப்பாடுங்க. கண்டிப்பாக மதுரை மக்களே, கண்டிப்பாக இந்த கடையில் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரையில் எத்தனையோ கடையில் நான் பிரியாணி சாப்பிட்ருப்பேன். ஆனால் இங்கே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்மளை நல்லா கவனிக்கிறாங்கங்க. இப்போ வந்து எப்படி நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் அவங்கள நம்ம ரிசீவ் பண்ணி அவங்கள கவனிக்கிற விதத்தில் அவங்க திருப்பி வரணும்னு தோணுமோ, அதே மாதிரி இவங்க நம்மளை கவனிக்கிற விதத்தில் இந்த கடைக்கு தான் அடுத்தடுத்து வரணும்னு தோணுங்க. அந்த மாதிரி அங்கே வந்து எல்லாமே நம்மளை வந்து கேர் பண்ணி அடுத்தடுத்து நம்ம தயங்காமல் என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க, நாங்கள் உடனே கொண்டு வரண்டு கேட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பே அடுத்தடுத்து வந்துடும். நம்மளுக்கு எல்லாமே ரெடியாக சுட சுட தரமாக சூப்பராக இருக்குங்க. அதனால நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிட்டு வந்தோம். அதுலேயும் பீடாவை நான் சொல்லியே ஆகணும். இந்த பீடா வந்து ஃபாத்திமா பீடா ஸ்பெஷலாக இருந்துச்சு, ஹலால் முறையில். அதுவும் ஹெர்பல் பீடாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ஹெர்பல் பீடாவில் என்ன வருன்னு நான் சொல்லிடுறேன். என்னடா ஒரு பாக்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்கன்னு யோசிப்பீங்க. பக்கத்தில் உள்ளது நார்மல் பீடா, அது 15 ருபீஸுங்க. இந்த ஃபாத்திமா ஹெர்பல் பீடா வந்து 20 ருபீஸுங்க. ஆனால் ஒர்த்து தான். இது பாக்ஸ் போட்டு உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூனும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சாப்பிட்டோம்னா ஒரு நம்ம ஃபேமிலியாக ஒரு 5 பேர் 4 பேர் போயிருந்தாங்க, அவங்க எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த பீடான்னா ஒரு ஆள் தான் போட்டு சாப்பிட்டு பார்க்க முடியும். இது வந்து நாங்கள் ஃபேமிலியாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சுங்க, தரமாக இருந்துச்சு. இதில் நல்ல நிறையா மிக்சிங் கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு ஃப்ளேவரில் சூப்பராக இருந்துச்சுங்க. மக்களே, இன்னொன்று நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். கடந்த 1 இயராக இந்த ஏஆர் பிரியாணி ஷாப் வந்து ரன் பண்ணிக்கிட்டு வந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு வந்திருந்தனால இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி ராஜ்மஹால் ஆப்போசிட்டில் உள்ள ரோட்டில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே உள்ள மக்கள் வந்து நீங்கள் அங்கே ஏஆர் பிரியாணி ஷாப்பில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்கான வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.